ஓம் நமச்சிவாய. அனைவருக்கும் வணக்கம். மகர ராசி நேயர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கும் என்பதற்கான ஒரு சிறு விளக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். வாங்க வீடியோக்குள் போவோம். மகர ராசி நேயர்களே, ஒட்டுமொத்தமாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றமும் நிறைந்த மாதமாகவே இருக்கும். முக்கிய கிரகங்களான குரு 7ஆம் இடத்தில் உச்ச நிலையிலும் ராசி அதிபதி சனி 3ஆம் இடத்திலும் அமைந்திருப்பது உங்களுக்கு தைரியத்தையும் நற்பலன்களையும் தரும். 3ஆம் இடத்தில் சனி மற்றும் 6ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் அலுவலகத்தில் எப்பேற்பட்ட சவால்களையும் தைரியமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரமும் பாராட்டுகளும் கிடைக்கும். 7ஆம் இடத்தில் குரு உச்சமாக இருப்பதால் கூட்டாண்மை, அதாவது பார்ட்னர்ஷிப், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமும் லாபமும் கொடுக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. 2ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் பணவரவு தாராளமாக இருக்கும். அதே வேளையில் எதிர்பாராத சில திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடும். பங்கு சந்தை அல்லது புதிய முதலீடுகளில் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் நிதானமாக ஆலோசனை செய்து முதலீடு செய்வது நல்லது. 7ஆம் இடத்தில் இருக்கும் உச்சகுரு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான யோகத்தை தருவார். திருமண முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். கணவன் மனைவியிடையே புரிதலும் அன்பும் அதிகரிக்கும். மாத பிற்பகுதியில், அதாவது ஆகஸ்ட் 17க்கு பிறகு சூரியன் 8ஆம் இடத்திற்கு நகர்வதால் சிறு மனஸ்தாபங்களை தவிர்க்க பேச்சில் நிதானமும் கவனமும் தேவை. 8ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் தேவையற்ற மனக்கவலைகள் அல்லது சிறு சிறு உபாதைகள், உடல் உஷ்ணம் சார்ந்த உபாதைகள் வந்து நீங்கலாம். சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்வதும் தியானம் அல்லது நடைப்பயிற்சி செய்வதும் உடலையும் மனதையும் புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க உதவும். இந்த மாதம் நீங்கள் சனிக்கிழமைகளில் விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுவது மன அமைதியையும் நல்ல வெற்றியையும் தரும். காரிய வெற்றியையும் தரும். துர்க்கை அம்மனை வழிபடுவதன் மூலம் எதிர்பாராத செலவுகளும் தடைகளும் விளங்கும். ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த மாதமாகவே இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மனதிற்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி. ஓம் நமச்சிவாய.